அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற புத்தி என்னவென்றால் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அப்போ உங்களில் உள்ள மூப்பருக்கு நான் உடன் மூப்பனாக இருக்கிறேன். பேதுரு சொல்லுகிறதை கவனியுங்கள். உங்களுக்கு புத்தி சொல்லுகிற ஒரு ஸ்தானத்தில் மூப்பர்களை நாம் வைத்திருக்கிறோம். அதை தான் சபையிலே பயன்படுத்துகிறோம். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், உங்களில் இருக்கிற எல்லா மூப்பருக்கும் உடன் மூப்பனாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இரண்டாவதாக, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். இரண்டாவது ஒரு காரியம், அவருடைய பாடுகளுக்கு சாட்சியாக இருப்பது. மூன்றாவது ஒரு காரியம், இனி வெளிப்படும் போன மகிமைக்கு நம்ம பங்காளியாக இருக்கும்படி நான் புத்தி சொல்கிறேன் என்று சொல்கிறார் பாருங்கள். தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அந்த மகிமையை நாம் காண வேண்டும். மகிமைக்கு மேல் மகிமை பெறுவதற்கு முன்பாக இந்த பூமியிலேயே அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டவர்களை அவர் தகுதி உள்ள பிள்ளைகளாய் மாற்றுகிறார். தகுதி உள்ள பிள்ளைகளுக்கு நம்முடைய மகிமையிலே பங்கேற்கும்படி பாக்கியத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது மூப்பர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், மூப்பர்களில் மூப்பராக இருக்கிறவர், பாடுகளுக்கு சாட்சியாக இருக்கிறவர், பாடுகளின் மத்தியிலே கடந்து போகிறவர், வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியாக இருக்கிறவர் சொல்லுகிற காரியம். வசனத்தை கவனிக்கிற பொழுது பாருங்கள், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு. இன்றைக்கு நாம் கொடுக்குற ஊழியர்களை பயன்படுத்துகிற நற்செய்தியாளர்கள், உடன் ஊழியர்கள் எல்லாம் இந்த வசனத்தின்படி தான் செயல்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உடன் ஊழியர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு சொல்கிறார்களா பாருங்கள். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, அதற்கு தான் சபையில் ஒரு ஒருமனப்பாடு வர வேண்டும், ஒரே கொள்கை, ஒரே விசுவாசம், ஒரே பிடிப்பு வர வேண்டும். அப்போது பல இடங்களில் போய் பலவிதமான போதனைகளை கேட்டு நாம் அவைகளை நம்முடைய சபையில் கொண்டு வந்து திணிப்பதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது. நாம் சபை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை ஆராதிக்கிற ட்ரினிட்டி மூவர் கடவுளை விசுவாசிக்கிற ஒரு சபையாக இருக்கிறது பாருங்கள். இந்த சபையில் போய் இப்போ இன்றைக்கி கூட ஒரு சகோதரரை பார்த்தோம். அவருடைய பிலீஃப் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் ஒரு குறிப்பிட்ட சபையை தேர்ந்தோன்னு சொல்லி வசனம் ஒரு சபையை சொல்கிறார். இப்போ நம்ம வீடுகள்லாம் வந்து பார்க்குற பொழுது நோட்டீஸு அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற சில பேர் பாருவாங்க, நாங்களெல்லாம் இப்படிப்பட்ட சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஒரு புறத்தில் யெகோவாவின் சாட்சிகள், ஒரு புறத்தில் மெசியாவின் ஜெபவீடுகளை நடத்துகிறவர்கள், ஒரு பக்கத்தில் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் சொல்கிறவர்கள், ஒரு புறத்தில் பெந்தகோஸ்தே என்று சொல்லுகிறவர்கள். பாருங்கள், இப்படிப்பட்ட குழப்பங்கள் சூழ்ந்திருக்கிற நிலையில தான் ஜெருசலேம் சுவிசேஷ சபை என்று சொல்லி நாம் வைத்து சுவிசேஷத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஸோ நம்மில் உள்ள உடன் பணியாளர்கள், உடன் ஊழியர்கள் இந்த சுவிசேஷத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் வித்தியாசமாக ஏதாவது செய்யணும் என்று சொல்லி ஏதாவது செய்யக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதான் நான் பார்க்குறோம் பாருங்கள். அது மிக மிக மோசமான ஒரு அணுகுமுறை, மந்தையிலே குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காரியம். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், உங்களிடத்தில் தேவன் கொடுத்திருக்க அந்த மதியை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனத்தோடு கூட. பெருமைக்காக, புகழுக்காக, தற்பெருமைக்காக ஒரு காரியத்தை செய்வது கிடையாது. ஒரு ஊழியத்தை செய்யக்கூடாது. ஊழியத்தில் ஒரு தாட்சி வர வேண்டும் என்பது தான் உணர்த்த வருகிறார். அதுதான் நம்ம செய்திக்கு போகிறோம். அப்போது சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல. உங்களுக்கு நாம் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்கிறோம் என்று சொன்னால், உங்களை ஊழியர்களை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கோம் என்று சொன்னால், அந்த கட்டுப்பாட்டு வரையறைக்குள்ளே தான் நாம் போக வேண்டும். அதற்கு மிஞ்சி நாம் போகவே கூடாது. அதனால தான் நம்ம எப்பொழுதுமே சுவிசேஷ வார்த்தைகளை மாத்திரம் நம்பி அவைகளை நாம் பிரசங்கிக்கிறோம். அவைகளிலே பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டில் ஒப்புமையாக இருக்கிற வசனங்களை சொல்லுகிறோம். ஓடி இருக்கிற வசனங்களை தேடி கண்டுபிடிக்கிறோம். அவைகளை முன்னும் பின்னும் வாசிக்கிறோம். சும்மா ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை வாசித்து நாம் வாழறது கிடையாது. இதெல்லாம் நம்ம மண்டையில் ஏற்றிக்கிறோம். பல வருடங்களாக சபையில் இருக்கிறோம். கத்தோலிக்க ரட்சியை கூட ஆரம்பித்த காலத்திலேருந்து வந்த பிற்பாடு நம்ம சபை தொடங்கி இருக்கிற 20 வருஷம் ஆகிடுச்சு பாருங்க. 2005 வருடத்தினுடைய கடைசி நாட்களிலே நாம் இந்த சபையில் ஞானஸ்தானம் கொடுத்து நம்ம எல்லாம் செய்து கொண்டு ஒன்று ஒன்றா நடத்தி கொண்டு வந்தோம் பாருங்க. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்கள் அல்ல நாம் பார்க்க வேண்டும். ஸோ மந்தைக்கு மாதிரிகளாக இருக்கணும், கண்காணிப்பு செய்யணும். அப்படி செய்தால் நல்ல கவனியம், பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது நீங்கள் மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை என்ன பண்ணுவீங்க? பெற்றுக்கொள்வீர்கள். இந்த கிரீடமானது விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுறதை பற்றி சொல்லவே இல்லை. மூப்பர்கள், உடன் மூப்பர்கள், மந்தையை மேய்ப்பதிலே பங்காளிகள், உடன் பங்காளிகள், கிறிஸ்துவின் பாடுகளிலே பங்காளிகள், மகிமைக்கு சொந்தக்காரர்கள், இப்படிப்பட்ட மக்களை தான் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு போதனையில் இருக்கிறோமா என்று சொல்லி பார்த்தீங்கன்னா,
நம்ம அப்படி இல்லை. காரணம் என்ன பண்ண சொன்னால், நாம் மேய்கிற இடம், தண்ணி குடிக்கிற இடம்லாம் வேறு வேறு. ஒரு குட்டையில் குடிக்கிறோம், ஒரு ஓடுற தண்ணியில் குடிக்கிறோம், ஒரு தேங்கி தண்ணி நிற்கிற தண்ணியில் குடிக்கிறோம். இவைகளெல்லாம் நமக்கு நன்மையை கொடுக்கவே கொடுக்காது. கர்த்தருடைய வசனத்தை தான் நம்ம அடிப்படையாக வைத்திருக்கிறோம். ஒரு ஆடம்பரம் அல்ல, ஒரு ஆட்டம் பாட்டம் அல்ல, ஒரு உணர்ச்சி வசப்பட்ட காரியங்கள் கிடையாது. ஆகவே தெளிவாய் சொல்லுகிறார் பாருங்க சத்தியத்தில், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை நீங்கள் பெறுவீர்கள். இதை சொல்லிட்டு தான் அந்த படி என்று சொல்லுகிறார். இது முதலாவது படி. 1, 2, 3, 4 we have to read first Peter chapter 5 verses 1 to 4. that is the basis of our today's message. இன்றைய செய்தியினுடைய அடிப்படை அதுதான். முதலாவது மேய்ப்பர்களுக்கும் கண்காணிகளுக்கும் சுதந்திரமாய் சபையை ஆளுகிற மேய்க்கிறவர்களுக்கும் கொடுக்கிற ஒரு ஆலோசனை பாருங்க. அவர்களுக்கு சொல்ல போகிற ஆலோசனை தான் பின்னால் வருகிறது. அதில் தான் விசுவாசிகள் சேர்கிறார்கள். அப்போது இந்த சந்ததி, இந்த செய்தியை நாம் எடுக்கிற பொழுதே ஆவியானவர் உணர்த்தின காரியம் அதுதான். இன்றைக்கு நிறைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று. ரெண்டாவது பாருங்கள், அந்தபடி இவைகளெல்லாம் சொன்ன பிற்பாடு, அப்படிப்பட்ட மூப்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கர்த்தர் ஆலோசனை சொன்ன பிற்பாடு என்ன சொல்கிறாரு? அந்தபடி என்று சொல்கிறார். இப்படி தான் இளைஞர்கிட்ட வரார்கள், யூத் இளைஞர்கிட்ட வரார்கள். இந்த இளைஞர்களுக்கு புத்தி சொல்கிறதை பார்க்கிறோம். நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு வேதம் படிக்காமல், சத்தியத்தை அறியாமல், ஜெபத்தில் உட்காராமல், ஜெபிக்காமல், பாட்டு பாடாமல், கைத்தட்டாமல் நேரடியாக மேடையில் வந்து சில ஊழியர்களை செய்ய நினைக்கிறாங்க. அது தப்பான ஒரு காரியம். வளரணும், ஆண்டவருக்குள் வளரணும், பாடுகள் மத்தியிலே கடந்து வரணும், விசுவாசத்திலே பலப்படணும். பாருங்கள், எடுத்த உடனே இளைஞர்கள்லாம் மூப்பராயிட முடியாது. பாருங்கள், நிறைய பேர் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். நல்லது. அப்போது இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த அந்தபடியினுடைய தொடர்ச்சி அதுதான். ஸோ மூப்பர்கள் சரியான பாதையிலே போய் சரியான சத்தியத்தை சொன்னால்தான், அந்த சத்தியத்திற்கு இளைஞர்கள் கீழ்ப்படிந்தால்தான் அந்த சபையிலே ஒரு ஒருமனப்பாடு ஐக்கியம் வருவார். ஸோ மூப்பர்கள் என்று நாம் பார்க்கிற பொழுது அவர்களை நாம் ஏன் நியமிக்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் மந்தையும் சரியான பாதையிலே நடத்த வேண்டும், இளைஞர்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும், ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். பாருங்கள், அவர் ரோல் மாடல் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் தான் நம்முடைய மாடல். அவருக்கு அடுத்தபடியாக புதிய ஏற்பாட்டின் போதனைப்படி அப்போஸ்தலனாகிய பவுல். அதற்கு பிற்பாடு நமக்கு போதிக்கிறவர்கள், நமக்கு நடத்துகிறவர்கள், சத்தியத்தை நடத்துகிறவர்கள் ரோல் மாடலாக இருக்க வேண்டும். இப்போ நமக்குள்ளே போட்டி, பொறாமை, காமகாரம், வைராக்கியம், வைத்தியம் இதெல்லாம் வரவே கூடாது. அவைகள் எல்லாவற்றிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். அப்போ தான் நாம் போக முடியும். அதனால தான் சொல்கிறாரு, மூப்பருக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்கள். இதுவும் இன்றைய செய்திக்குள்ளே அடங்குகிறது. ஆனால் அதை விட நான் முக்கியமாக இன்னும் கொஞ்சம் கீழே போகிறோம் பாருங்கள். கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியம். அப்போ இந்த வாக்கு தத்தத்தில் இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே முதலாவது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த மூப்பர்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி போதித்தால்தான். மூர்த்தர்கள் தங்கள் இஷ்டப்படி மூப்பர்கள் போதிச்சாங்கன்னா அவர் கீழ்ப்படுத்தீங்கன்னா நீங்கள் தவறான பாதையிலே போகிறீங்க. மந்தைகள் சரியான பாதையிலே ஆடுகள் அழைத்து செல்லப்படவே இல்லை. அந்த ஆடுகள் சரியான முறையில் ஊட்டப்படவே இல்லை. கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறான்னு சொன்னால் அவர் காட்டுகிற பாதையில் அவர் தான் பிரதான மெய்ப்பர். அவர் தான் மூப்பர்களுக்கெல்லாம் மேலான மூப்பர். அவர் தான் சொல்லுகிற வழி தான் மிக முக்கியம். அப்போ கீழ்ப்படிங்க சொல்லியாச்சு. இப்போது மூப்பர்களுக்கு கீழ்ப்படின்னு சொல்ல போதனையே நான் சொல்ல வரல, இது ஊழியக்காரருடைய பகுதி. இன்றைக்கு தான் விசுவாசிகள்கிட்ட வரேன். இப்போ நீங்களும் நானும் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை பாருங்கள், நல்லா கவனித்து வாசித்து நம்ம அர்த்தத்தின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது மூப்பர்களுக்கு அடுத்தபடியாக சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும், சகோதரர்களும் சகோதரிகளும் பிள்ளைகளும் பெரியவர்களும் எல்லாருமே நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும். இப்போ நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுங்கிறதுல சபையில் கிடையாது, விசுவாசத்தில் வேற பேச்சு கிடையாது. விசுவாசிகள் மத்தியில் அந்த மாதிரி வார்த்தைகளே வரக்கூடாது. ரெண்டாவது, விசுவாசிகள் மத்தியில் நாம் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை பார்க்கவும் கூடாது. இப்போ எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் எல்லாம் கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சபையிலே வந்து நம்மை தேவன் நடத்தி வைத்திருக்கிறார். பந்தியிலே பங்கேற்கிறோம் என்று சொன்னால் நாம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும். இப்போ இந்த கீழ்ப்படிதலில் சொந்த பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல் முன்னாடிலாம் வந்துருச்சு, நிறைய வந்திருக்குது. அதை பற்றிலாம் பேச்சு இல்லை. கணவன் மனைவி கீழ்ப்படுகிறது, அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. மனைவி கணவன் இதெல்லாமே ஒருவருக்கு ஒருவரில் அடங்குகிறது. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆவியானவர் உணர்த்துகிறார் என்று சொன்னால், we should obey each other என்பதுதான் தேவனுடைய சத்தியம் போதிக்கிற உண்மை.
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போதனாலே உனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை நான் மதிக்க வேண்டும், எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை நீ போற்ற வேண்டும். உனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பிரதான மெய்ப்பர், பிரதான போதனை ஒன்லி பை கிரைஸ்ட். கிரைஸ்டுடைய டீச்சிங் மாத்திரம் தான் அங்கே இருக்க முடியும், வேறு எதுவும் இருக்க முடியாது. அதில் அந்த கிறிஸ்துவ போதனைகளுக்கு நாம் பூச்சூட வேண்டியதில்லை, பொட்டு வைக்க வேண்டியதில்லை, அலங்காரம் பண்ண வேண்டியதில்லை, அதுக்கு ட்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை, மேக்கப் பண்ண வேண்டியதில்லை, பியூட்டி பார்லர் கூட்டிகிட்டு போக வேண்டியதில்லை. வசனம் இட்செல்ஃப் இஸ் ஓகே, இட் இஸ் மோர் பவர்ஃபுல் than any other thing. அதனுடைய வசனத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அதுக்கு நாம் நாளையும் கேழியெல்லாம் ஒட்டு வெள்ளம் பண்ண வேண்டியதில்லை, அதுக்கு ரிப்பன் கட்ட வேண்டியதில்லை, பலூன் கட்ட வேண்டியதில்லை. ஆனால் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்ற பெயரிலே அப்படிப்பட்டதான வெளிப்புறமான காரியங்களிலே அது போகிற பொழுது வசனம் அங்கே காணாமல் போகிறது பாருங்கள். வசனம் சொல்கிறது பாருங்கள், கீழ்ப்படிய வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இட் இஸ் த டாக்ட்ரின், தேவனுடைய தியாலஜி அதுதான், இறையியல் இன்றைக்கு அதுதான். அப்போ கிறிஸ்துவ சபையில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் ஒருவரை கனப்படுத்தணும், கனப்படுத்துவதில் முந்திக் கொள்ள வேண்டும், முதலிடம் கொடுக்க வேண்டும். நாம தான் முதல்ல போய் பிரைஸ் தி லார்ட் சொல்லணும், ஹலோ சொல்லணும், சோதரம் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் வந்தால் தான் அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிவோம். ஏனென்றால் ஆண்டவர் தேவன் அவர்கள் மூலமாக கூட பேசுவார் பாரு, யார் மூலமானாலும் தேவன் பேசுவார் பாரு. அப்படி பேசுகிற பொழுது அது சத்தியத்தின்படி இருக்கிறதா, வசனத்தில் இருக்கிறதா என்று பார்த்து நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் மிக முக்கியம். இந்த கீழ்ப்படிதல் நம் வாழ்க்கையில் எவ்வளவு மேன்மைகளை கொண்டு வரப்போகிறது பாருங்க. அந்த கீழ்ப்படிதல் தான் மிக முக்கியம். முதல்ல சொன்னாரு, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நல்லது. இப்போ சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள் சொல்றாரு. இளைஞராக இருந்தாலும், மூப்பராக இருந்தாலும், சகோதரியாக இருந்தாலும், சகோதரனாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், தங்கச்சியாக இருந்தாலும், அண்ணனாக இருந்தாலும், அக்காவாக இருந்தாலும், கணவன் இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். That is very very important. That கீழ்ப்படிதல் should come only according to the word of God. தேவனுடைய வார்த்தையின்படி தான் வரும், வேற எதுவும் கிடையாது. அப்போ கீழ்ப்படிந்து ஒரு கமா போடுறாரு பாருங்க. கீழ்ப்படிகிறது நிறுத்திக்கல, அது முற்றுப்புள்ளி வைக்கல, அது முடியல. கீழ்ப்படிந்து என்ன செய்யணுமா? மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மனத்தாழ்மையை தான் அணிந்து கொள்ள வேண்டும். தாழ்மை என்பது ஒரு மாய்மாலமான தாழ்மை கிடையாது. The தாழ்மை should come from your mind, heart, mentality, attitude. அங்கிருந்து வர வேண்டும், மனசிலிருந்து வர வேண்டும். இந்த தாழ்மை உள்ளத்திலிருந்து வர வேண்டும். போலியான வெளிப்புறமான கூனி குறுகி நாடி குனிஞ்சு நிமிர்ந்து நடக்கிறதெல்லாம் போலியான அந்த மாதிரி ஒரு மனத்தாழ்மை தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள் வரக்கூடிய அந்த மனத்தாழ்மை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். இது நிபந்தனை, வாக்குத்தத்தத்தினுடைய நிபந்தனை அதுதான். அப்போது 1லிருந்து 4 வரை வாசிக்கிற பொழுது மூப்பர்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, அந்த மூப்பர்களுக்கு அவ்வளோ சொன்ன பிற்பாடு, டோன்ட் திங்க் தட் யூ ஆர் தி கிரேட்டஸ்ட் பர்சன் இன் த சர்ச். நீங்கள் தான் சபையில் பெரியவர்கள்னு நினைக்காதீங்க. நீங்கள் சபையில் இருக்க ஒருத்தர் கீழ்ப்படி சொல்ல போகிறார். அதனால தான் அது முதல்ல அவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறாரு. 2வது இளைஞர்கள் மூப்பர் கீழ்ப்படி சொல்கிறாரு. அங்கே முடிச்சுக்கிட்டு கீழே வராரு. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படுகிற பொழுது நாம் எல்லாருக்கும் ஒரு மனத்தாழ்மை வர வேண்டும். நல்ல கவனிங்க, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. உடுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்போ மனத்தாழ்மை என்ற ஒரு ஆடையை, ஒரு புதிய ஆடையை, ஒரு வஸ்திரத்தை நாம் உடுத்தி கொள்ள வேண்டும். மனத்தாழ்மை என்ற ஒரு அங்கியை தரித்து கொள்ள வேண்டும். மனத்தாழ்மை என்ற ஒரு ஆடையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதுதான் மிக முக்கியம். ஸோ மனத்தாழ்மையை நீங்கள் என்ன பண்ணுமா? அணிந்து கொள்ளுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தரித்து கொள்ளுங்கன்னு சொல்லலாம், உடுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லலாம், போட்டுக்கன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு ஷர்ட் எடுத்து நம்ம போட்டுக்கிற மாதிரி என்று சொல்லலாம். ஆனால் அது மனத்தாழ்மையாக இருக்க வேண்டும். ஸோ ஆங்கிலத்தில் அதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது மிக அழகாக சொல்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், த கார்மெண்ட் ஆஃப் ஹியூமிலிட்டி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ தட் இஸ் தி கார்மெண்ட், ஆடை ஆஃப் ஹியூமிலிட்டி, தாழ்மையின் ஆடை. தாழ்மையின் ஆடை என்று சொன்னால் அடிமையின் ஆடை தான் நமக்கு தெரியும். அடிமை கோலம், அடிமையினுடைய ஆடை என்ன? ஒரு வீட்டிலையும் அதனுடைய என்ன அடையாளம்? ஒரு சர்வெண்டோ ஒரு அடிமையாக இருக்கிறவங்க. அப்போது அந்த கோலம் தான் வெளிப்படும். ஆனால் கிறிஸ்துவ நிமித்தம் வரக்கூடிய அந்த தாழ்மை என்பது என்ன என்பதை நான் பார்க்கிற பொழுது,
அது கிறிஸ்துவனுடைய போதனைகள் மாதிரியிலிருந்து வரக்கூடிய ஒரு தாழ்மையாக இருக்க வேண்டும். ஸோ மனத்தாழ்மையை we have to put on ourselves the garment of humility. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அது நம்முடைய மேட்டிமையை தூர எறியும், பெருமையை தூர எறியும், தற்பெருமையை தூர எறியும், அங்கிருந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டு வரும். நம்மை மற்றவர்களை மேலாக நினைக்கிறதை தூர எறியும். நிறைய காரியங்களை பார்க்க முடியும். ஸோ யூ மஸ்ட் புட் ஆன் தி கார்மெண்ட் ஆஃப் ஹியூமிலிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தாழ்மையை, நீங்கள் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஏன் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அணிந்து கொண்டால் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இதுதான் நம்முடைய வாக்குத்தத்தத்தினுடைய கண்டிஷனும் ஆசீர்வாதமும். கண்டிஷன் இதுதான், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். அது நீங்கள் செய்ய வேண்டியது. கர்த்தர் கொடுக்கிறது என்ன? கிருபை உள்ளவனுக்கும் அவர் தாழ்மையை கொடுக்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கும் கிருபையை கொடுக்கிறார், கிருபை கொடுக்கிறார், கிரேஸ். இது ரெண்டு தான் இந்த வாக்குத்தத்த நாளில் தியானிக்கிற காரியம். நடுவில் என்ன சருகல் பார்த்தீங்கன்னா, அது மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரா? எதிர்த்து நிற்கிறார். பார்த்தீங்களா? பெருமை உள்ளவர்களை சரி போ அப்படி விட்டுல, ஆனால் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையா இருக்கிறியா, இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும். தாழ்மையிலே சரி போன்னு விடுறதில்லை, விட போறதில்லை ஆண்டவர். நினைச்சுக்காதீங்க பெருமைப்பட்டு இருந்தோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் நினைச்சுக்காதீங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறார். அது உள்ளே அடங்கி இருக்கிறது. That is the hidden truth of the promise. So the promise is, நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். The blessing is, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். But the hidden warning is, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். இப்போ இதுதான் நம்முடைய தியானத்தினுடைய விளக்கம். சரி, இந்த ஆடையை தரித்து கொள்றதை பற்றி தான் இந்த பேதுருவினுடைய நிருபத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, கிரேக்க வார்த்தை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆடையை தரித்து கொள்றதை பற்றி. க்ளோதிங் ஆஃப் ஒன் செல்ஃப் என்று நாம் பார்க்கிற பொழுது எக்கோம் பயாஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு கிரேக்க வார்த்தை இது. அது எக்கோம் பயாஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிற பொழுது அதில் நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஒரு ஆடையை நம்ம மேலே உடுத்துகிறோம். அந்த ஆடை முன்புறமாக போடுகிறோம். சமையல் வேலை செய்கிறவங்க மாத்திரம் கிடையாது, என்ன ஒர்க் பண்ணுறவங்களாலும் அந்த ஆடையை போடுவார்கள். ஆங்கிலத்தில் அதுக்கு ஆப்ரன் என்று பெயர். அதற்கு ஒரு 2 நாடாக இருக்கும், அதை இழுத்து பின்னால் கட்டிக்குவாங்க. கட்டிக்கிட்டு முன்னாடி வைப்போம். இட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் தி டர்ட்டி திங்ஸ், ஃப்ரம் ஆல் ட்ரபிள்ஸ், எல்லாத்தையும் விலக்கி பாதுகாக்கிற ஒரு ஆடை. அது ஆப்ரன் போட்டுக்கிட்டு தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்போது சமையலில் இருக்கிறவங்க போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மற்றவர்களும் போட்டிருப்பாங்க, போட்டுட்டு இழுத்து கட்டியிருப்பாங்க. முக்கியமாக கட்டுற இடம் பின்பக்கமாக இழுத்து கட்டுறது தான். 2 கயிறுகளால் இழுத்து ஒரு நாட் போடுறது, முடிச்சு போடுறது தான் அந்த ஆப்ரன் ஆடையை தான் அங்கே குறிக்கிறாரு. இது தாழ்மையின் அடையாளம் என்று சொல்லுகிறார். இதை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஸோ when we put on the garment of humility, what happens? நாம் அந்த ஆடையை முன்பக்கமாக போட்டு மூடி அதை கழுத்து பக்கமாக இழுத்து அந்த 2 கயிறுகளையும் பின்பக்கம் ஒரு முடிச்சு போட்டு கட்டுறோம். கட்டின பிற்பாடு அது நம்மை பாதுகாக்கிறது, அழுக்கிலிருந்து, டஸ்ட்லேருந்து, எல்லாம் தெரிக்கிறது, போகிறது வர்றது எல்லாவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது ஒன்று. 2வது, அது நாம் ஒரு வேலை செய்கிறோம் என்பதை காட்டுகிறது. நாம் அதை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்பதற்கான அடையாளத்தை காட்டுகிறது. அந்த தாழ்மை என்பது நம்முடைய பணியிலே, அருட்பணியிலே, போதிக்கிறதுல, உபதேசிக்கிறதுல, சுவிசேஷம் அறிவிக்கிறதுல, அன்பு செய்கிறதுல, அன்றைய வார்த்தையை சொல்லுகிறதுல, இப்படி பல காரியங்களில் அது வெளிப்பட வேண்டும். அந்த ஆப்ரோன் குடும்ப உறவில் கணவன் மனைவிக்கு இடையில் அந்த ஆப்ரோன் ஒரு பாதுகாப்பை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், ஒருவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கீழ்ப்படிதலை காட்டுகிறது. ஸோ ஐ ஆம் a servant of you and you are a servant of me. அதான் அதனுடைய அர்த்தம். ஆண்டவர் இதை விளக்கி சொல்லுகிற காரியத்தை பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பார்க்கிற பொழுது ஏனென்றால் இந்த தாழ்மையினுடைய அடையாளம் அது அடிமையினுடைய அடையாளம் என்று சொல்லவே கூடாது. என்னென்னு சொன்னால், அது ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய மூப்புக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவருடைய சபையிலே ஒரு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் அணிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாதுகாப்பு காரியம். எல்லா தீமைகளிலிருந்து விளக்குகிறது ஆப்ரோன். ஆனால் அது பார்த்தா ஆப்ரோன் போட்டால் ஒரு சமையல்காரனா
ஓ நீ அந்த பெயிண்ட் அடிக்கிறவனா, நீ இந்த வீட்டு வேலை செய்கிறவனா, இந்த ஒட்டரை அடிக்கிறவனா, இப்படி ஏதாவது ஒரு வேலையை கீழே காட்டி ஒரு 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 வேலைக்காரனை போல, ஒரு அடிமையை போல தான் அந்த ஆடை நம்மை வெளிப்படுத்தும். அதைத்தான் சொல்கிறாரு, அதை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் சொல்கிறார். ஏன் அதை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதுதான் நம்முடைய பெருமையை தூக்கி எறியும், அதுதான் நம்முடைய செருக்கை குறைக்கும். அந்த ஆடை போட்ட பிற்பாடு நமக்குள்ளே தானாகவே உணர்த்துகிற பை நேச்சுராக உங்களுக்கு ஒரு பெருமை, தற்பெருமை, ஆணவம், அகங்காரம், வேற்றுமை இருந்துச்சுன்னா அந்த ஆடை போடுகிற பொழுது அது உலகத்துக்கு உங்களை அடையாளம் காட்டும். உங்களை பாதுகாக்கிறது மாத்திரமே இல்லை, அந்த ஆப்ரோன் என்பது அந்த 2 நாட்டு கீழே போடுறது தான் இந்த எக்கோம்பயாத் என்று சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தையில் வரக்கூடிய அந்த அர்த்தம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் அது இப்படியாக சொல்லுகிறது. வாசியுங்கள். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பாருங்க, இந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம் என்று சொன்னால், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்ற அந்த வாக்கு தத்துவத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கிற பொழுது முதல்ல மறுபடியும் கொண்டு வருகிறார், இகழ்வோரை அவர் என்ன பண்றாரா, இகழ்கிறார். இகழ்வோரை இகழ்வதால் மூலம்தான் தாழ்மை உள்ளோரை உயர்த்துகிறார். இகழ்வோரை, செருக்குற்றுவோரை எதிர்த்து நிற்பதால் மாத்திரம்தான் தாழ்மை உள்ளவரை உயர்த்துகிறார். மேக்னிஃபிகார் சொல்லக்கூடிய மரியாளின் பாடல், லூக்கா சுவிசேஷம் பதில் நீங்கள் வாசிக்கிறோம் பாருங்க, முதல் அதிகாரத்தில் 48 முதல் நினைக்கிறேன், மரியாளுடைய பாடல். என் ஆண்டு என் கை என், அது தமிழில் எப்படி சொல்ல எனக்கு தெரியல. மரியாளுடைய பாடல் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யாரும் எடுத்து வாசிப்பீங்களா? என் ஆன்மா என் ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் உள்ளம் மகிழ்கிறது என்று சொல்லி மரியாளுடைய பாடல் வரும். வாசிக்க பார்க்கலாம். எடுக்கல, சவுண்ட் வரல. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகி தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். நல்ல கவனிங்க, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும், அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்ததனாலே இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பாக்கியவதி என்பார்கள். என்னை பேருடையாள், பிளஸட் வுமன் என்று என்னை அழைக்குமே. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். பராக்கிரமம் செய்கிற என்ன செய்யறார் பாருங்க, வாசிங்க. இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி. இதுதான் அவர் செய்கிறது. இகழ்வோரை இகழ்கிறது அவர்தான், பெருமை உள்ளோரை எதிர்த்து நிற்கிறது இதுதான் மரியாளுடைய பாடல்ல. வாசிங்க. தாழ்மையானவர்களை உயர்த்தினார், பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தேவனால் உயர்த்தப்பட வேண்டும். நம்மை நாமே உயர்த்திக் கொள்வது கிடையாது. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற வசனம் உங்களுக்கு தெரியும். நாம் நம்மை உயர்த்தி கொள்ளவே கூடாது, தேவன் நம்மை உயர்த்த வேண்டும். அந்நியாளுடைய வார்த்தையை வாசிக்கிற பொழுது, இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகிறது என்று சொல்லி அவள் தேவதூரோடு பேசினதை நாம் பார்க்கிறோம். அப்போ தன்னை தாழ்த்துகிறார், வசனத்தின்படி வாழ ஒப்புக் கொடுக்கிறார், அவளை உயர்த்துகிறார். எல்லா தலைவர்களும் அவளை பாக்கியவதி என்று அழைக்கிறது. மாத்திரமல்ல, அப்படி அவளை அழைக்கிற பொழுது அவள் வாசிக்கிறாள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் செருக்கூற்றோர்களை அவர் எப்படி எதிர்த்தார், பெருமை உள்ளவர்களை எப்படி அவர் முறியடித்தார், அவர்களுக்கு எப்படி இகழ்ந்தார் என்பதை பார்க்கிறோம். இகழ்வோரை இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அதனால அவளுக்கு எப்படி கூப்பிடுறா, கிருபை பெற்றவளே வாழ்க. பார்த்தீங்களா, அதுதான் மரியாளுக்கு வந்த பெயர், கிருபை பெற்றவளே வாழ்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில மேரி இஸ் ஃபுல் ஆஃப் கிரேஸ் என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொன்னால், இட் இஸ் பிகாஸ் அவள் தன்னை தாழ்த்தினதுனாலே, அடிமையின் கோலத்தை ஏற்றுக்கொண்டதுனாலே, வசனத்துக்கு தன்னை ஒப்புப்படுத்துவதனாலே பாருங்க, அவளுடைய காரியத்திலே அவரை உயர்த்துகிறதை பார்க்க. அதுதான் கிருபை. கிருபையினாலே அவள் ஒரு உன்னதமான இடத்தை பெற்றுக் கொள்கிறாள். எத்தனையோ யூத ஸ்திரீகள் மெசியா இடத்தில் பிறப்பார் என்று சொல்லி
வேத வார்த்தையின்படி காத்திருந்தார்கள் பாருங்க அந்த தேசத்தில். ஆனால் மரியாளுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவளோடு கூட பேசுகிறார். அவள் பெற்றுக்கொள்ள போகிற அந்த பாக்கியத்தை உணர்த்துகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நாட்களில் இந்த வசனத்தை தியானிக்கிற பொழுது நாம் இந்த தாழ்மையை அணிந்து கொள்கிறோமா, மனத்தாழ்மையை அணிந்து கொள்கிறோமா என்று பாருங்கள். இந்த மனத்தாழ்மையை அணிகிற பொழுது கர்த்தர் உயர்த்துகிறதை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். கடைசியில் வரும் 13:4-5 வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய கால் கழுவுகிற நிகழ்ச்சியை பார்க்கிறோம். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். பாத்தீங்களா, இந்த க்ளோதிங் ஆஃப் ஹியூமிலிட்டி. அதான் சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொடுக்கிறார் பாருங்க. கட்டி கொண்டு அடிமையின் கோலம் பூழ்கிறார். ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்துக்கிறார். ஒருத்தர் சீசனுடைய காலடியிலே போய் கீழே மண்டி போட்டு உட்கார்ந்து அவனுடைய காலை கழுவி அந்த தீலையாலே துடைத்து அதை முத்தமிடுகிறார். அவர் தன்னை தாழ்த்தி நமக்கு ஒரு மாதிரியை வைக்கிறார். தாம் கட்டி கொண்டது சீலையினாலே அதை துடைக்கவும் தொடங்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம் பாருங்க. இதுதான் கார்மெண்ட் ஆஃப் ஹியூமிலிட்டியை உடுத்தி கொள்ளுதல் என்பதற்கு விளக்கமாக இருக்கிறது பாருங்க. அந்த 5வது வசனத்தை தொடர்ந்து 6-7 வசனங்களை வாசியுங்கள். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பார்த்துனே போனோம்னா, உங்கள் போதகரும் உங்களுடைய தலைவருமா இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவுறேன் என்று சொன்னால் நீங்கள் ஒருவருடைய கால்களை கழுவுன்னு சொல்லி முடிப்பார். அவருடைய தாழ்மையை நாம் பார்க்கிறோம். தாழ்மை என்ற அந்த உடையை அவர் அணிந்து கொண்ட விதம், அதை அவர் பயன்படுத்தின விதம் தான் இன்றைக்கி நமக்கு ஒரு மாதிரி என்று பார்க்கிறோம். இயேசு ஏன் அந்த அடிமையின் கோலம் பூண்டார்? ஏன் அடிமை உடுத்துகிற அந்த ஆப்ரோன் போன்ற ஒரு வஸ்திரத்தை அவர் அணிந்து கொண்டார்? ஏன் தன்னை தாழ்த்தி கால்களை கழுவினார் என்று பார்த்தா, எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த பழைய காலத்து நாடகம்லாம் பார்த்தீங்கன்னா, சினிமாவில் கூட சில பார்த்த ராஜபாட்டு ட்ரெஸ் போட்டு வருவாங்க, ராஜாக்கள் உடை உடுத்தி கொண்டு. அவர்கள் பின்பக்கமாக ஒரு சீலையை கட்டியிருப்பாங்க. அவர்கள் பின்னால் தொங்கும். அது தொங்கி முன்பக்கம் இழுத்து 2 நாக்கு கட்டுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? ராஜாக்களை பார்த்துருக்கிறீங்களா? பின்னால் ஒரு எக்ஸ்ட்ரா ஆடை. கேத்தலிக் சர்ச்சில் கூட நீங்கள் பார்க்க முடியும். அந்த அங்கெல்லாம் போட்டு வரும்பொழுது, பிஷப் அவங்களாம் வரும்பொழுது பின்னால் ஒரு ஆடை போடுவாங்க. அது சோல் லைக் க்ளோதிங். It represents just like an apron, but not an apron. It represents the honor and glory given by God. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருமே ராஜாக்களாக மாற்றி நமக்கு ராஜவஸ்திரத்தை கொடுத்து நாம் பின்புறமாக அந்த தொங்குகிற சீலையை கட்டி கொண்டு ராஜாக்களை போல் மாற வேண்டும் என்பதற்காக அவர் மண்டியிட்டு அடிமையின் கோலத்தை பூண்டு அந்த துண்டை கட்டி கொண்டு அவர் கால்களை கழுவினார். ஹல்லேலூயா. உங்களே என்னையும் ராஜாக்களாக உயர்த்துகிற போது ராஜாக்களோட ட்ரெஸ்ல நீங்க பார்க்கலாம், பின்புறமாக அதை போட்டிருப்பார்கள். பின்பக்கமாக தொங்கும். அது எப்படி முன்ன தொங்குறது அது போல. அப்போ பின்ன எடுத்து கட்டுற மாதிரி கழுத்துல அது முன்பக்கமாக எடுத்து கட்டி தொங்க விடுவாங்க, கொஞ்சம் வரும் கீழே. அதுதான் clothing of honor, clothing of glory. It is given to only kings and பெரிய பெரிய ராஜாக்களுக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ராஜாக்களை நம்மை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அடிமையின் கோலம் கொண்டு இந்த சீலையை கட்டி கொண்டு கால்களை கழுவினாராம். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், தாழ்மையின் வஸ்திரத்தை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? புரியுதா புரியலையா? விளங்குதா விளங்கலையா? இது நிறைய பேருக்கு பிடிக்காது. இன்றைக்கு காலையில் கூட 1 பேதுரு 5 வசனத்தை போட்டோம், நிறைய பேர் பார்க்கல. நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படி நமக்கு ஒரு போதனை கொடுக்கப்படுகிற போது நம்ம பார்க்காம இருந்துட்டோம்னா நம்ம உருப்பட்டுருவோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லவே கிடையாது. we should hear it, we should listen to the word. நம்ம கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் சொல்றோம்.
நிறைய பேர் அதை வந்து அவாய்ட் பண்ணுறோம். இல்லை இல்லை, இதுதான் சத்தியம். இது இன்றைக்கு ஆண்டவர் உங்களை உணர்த்துகிறார் பாருங்க. உங்களெல்லாம் ராஜாக்களாக மாற்றி உங்களுக்கு பின்புறமாக அந்த ராஜ வஸ்திரத்தை அதை கொடுப்பதற்காகத்தான், முன்பக்கமாக அந்த கயிறை இழுத்து கட்டி கொண்டு நீங்கள் நடப்பதற்காகத்தான் அவர் சாதாரண சீலையை இடையில கட்டி கொண்டு ஒரு அடிமையின் கோலம் கொண்டு நம்ம கால்களை கழுவினார் என்று நாம் பார்க்கிறோம். எதற்காக என்று சொன்னால், கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ மனத்தாழ்மை அணிந்து கொள்வது என்பது ஒரு சாதாரண ஒரு காரியமே கிடையாது. அது மிக கடினமான ஒரு காரியம். ஆனால் அதைத்தான் நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். ஆகவே மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். எல்லா தேவ மனுஷரிடமும் மக்களிடமும் காணப்படும் ஒரே முத்திரை தாழ்மை இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னா ரோமருக்கு 8ஆம் அதிகாரத்தில் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளை என்று முத்திரை எடுக்கிறார் பாருங்க. இந்த தாழ்மையின் கோலத்தை யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிற பொழுது நம்மை தாழ்மை என்ற முத்திரை போடுகிறார். தாழ்மை நம்மை மேன்மைப்படுத்துகிறது, நம்மை ராஜாக்களாக உயர்த்துகிறது பாருங்க. தாழ்மை என்பது பெருமையின் மறைவிடம். தாழ்மை என்பது ஒருவருடைய பலவீனத்தை பற்றிய உணர்வு. தாழ்மை என்பது ஒருவர் நிறைவேற்றின சாதித்த ஒரு காரியம் தன்னால் சாதிக்கப்பட்டது என்று நினையாமல் அது தேவனாலே வந்தது என்று சொல்லி நினைத்து மற்றவர்களை கனப்படுத்துகிறது தான் தாழ்மை. தாழ்மை என்றால் என்னன்னு பாருங்க. ஒன்று பெருமையின் மறைவிடம், மற்றொன்று நம்முடைய பலகீனத்தை வெளிப்புறமாய் காட்டுதல், மற்றொன்று நாம் சாதித்ததெல்லாம் நான் சாதித்ததெல்லாம் நான் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால் நான் சாதித்தேன், அவர் தான் எனக்கு சாதிக்க செய்தார், ஆகவே துதியும் கனமும் மகிமையும் அவருக்கு போக வேண்டும் சொல்கிற பொழுது நான் தாழ்மைப்படுகிறேன். அந்த தாழ்மை என்னை உயர்த்தும், என்னை மேன்மைப்படுத்தும். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 28, 29, 30 வசனங்கள் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை உணர்த்துகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாட்சியமாக உள்ளவனா இருக்கிறேன், என்னுடைய நுகத்தை உங்கள் மேலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். தாழ்மை வருகிற பொழுது, மனத்தாழ்மை அணிந்து கொள்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆற்றுமாவை தேற்றுகிறார், ஆற்றுமாவில் பலன் கொடுக்கிறார். அதுதான் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கொடுக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம். பிலிப்பியர் நிருபம் எடுத்து வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், கவனிங்க, வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக என்ன கடவர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இதுதான் தாழ்மை. பிறருக்கானவைகளை நாடுதல், பிறரை கனப்படுத்த முந்திக் கொள்ளுதல், பிறருடைய தாளந்துகளை மதித்தல், பிறருடைய திறமைகளை அப்ரிஷியேட் பண்ணுதல், இதெல்லாம் தான் நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிற காரியம். கிரேக்க வார்த்தையில எக்கோம்பா பூமை என்கிற அந்த வார்த்தையின் அர்த்தம் இதுதான். ஒருவருக்கு ஒருவர் நாம ஒரு தாழ்மை அணிந்து கொள்கிற பொழுது நாம் ஒருவரை கனப்படுத்த நாம் முந்திக் கொள்வோம். கொலோசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். 12ஆம் வசனம், 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. நீங்கள் மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள், மாத்திரமல்ல இரக்கத்தையும் தயவையும் தரித்து கொள்ளுங்கள், சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொள்ளுங்கள். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தாழ்மை உள்ளவர் என்பதை காட்டுவது மாத்திரமல்ல, நாம் தேவனாலே உயர்த்தப்படுகிற பிள்ளைகள் என்பதை நம் உலகத்திற்கு பறைசாற்றுகிற காரியங்கள். ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் மனத்தாழ்மையை அணிந்து கொள்கிற பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார், உங்களை மேன்மைப்படுத்துகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா? யாக்கோபு நிருபத்தில் எடுத்து வாசிக்கிற பொழுது 4ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, வாசியுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் என்ன பண்ணுவார்? உங்களை உயர்த்துவார். இன்னுமாய் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஆகவே
தாழ்மையும் கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன கொடுக்கிறது? நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது, மகிமையை கொடுக்கிறது, ஜீவனை கொடுக்கிறது. இதெல்லாம் நம்ம அடிக்கடி தியானிக்கிற வசனங்கள் தான் பாருங்கள். ஆகவே கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற பொழுது அவர் நம்ம எப்படியெல்லாம் உயர்த்துகிறார் பாருங்க. ராஜாக்களை போல் உயர்த்தி ராஜ கம்பீரமான வஸ்திரத்தை மேலாடை நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அதோடு மாத்திரமில்லாமல் அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் மற்றவருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படி நம்மை நடத்துகிறார். தாழ்மை உள்ளவன் பிறரை கனப்படுத்துவான், தாழ்மை உள்ளவன் பிறரை கனப்படுத்த முந்திக் கொள்வான், தாழ்மை உள்ளவன் பிறருடைய திறமைகளை பாராட்டுவான், தாழ்மை உள்ளவன் பிறருக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பான், தாழ்மை உள்ளவன் பிறரை தன்னை விட மேலானாக நினைப்பான். ஆனால் இவைகள் எல்லாம் இல்லாத ஒருவரிடத்துல தான் பெருமை இருக்கிறது. இந்த பெருமை உள்ளவர்களுக்கு மேலே தான் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் பாருங்க. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, வாசியுங்கள். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவன் கனமடைவான். பார்த்தீங்களா? அப்போ மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், அது மிக கேவலமான ஒரு காரியம். நேர கீழே விழுந்து பல்ல உடைச்சிக்கிற மாதிரி தான். ஆனால் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற பொழுது கர்த்தர் அவன் என்ன பண்றாரு? உயர்த்துகிறார். மனத்தாழ்மை உள்ளவனை என்ன பண்றார்? கர்த்தர் கனமடைய செய்கிறார், மேன்மை பாராட்ட செய்கிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாளிலே இந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொன்ன காரியங்களாக சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் தாழ்மையான காரியங்களை நம்முடைய செயல்களை வெளிப்படுத்துகிறோமா? நாம் தாழ்ந்தவர்கள் என்று நாம் மற்றொரு முன்பாக நம்மை காட்டிக் கொள்ளாமல் உண்மையான மனத்தாழ்மையோடு போலியான மனத்தாழ்மை இல்லாமல் நாம் வாழ்கிறோமா? கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபை வந்தால் நமக்கு எல்லாம் வரும். ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை தருகிறார் பாருங்க. எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று வாசிக்கிறோம். அந்த கிருபை தான் நம்முடைய ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுகிறது. அந்த கிருபை வந்து கிருபையின் மேல் கிருபை நமக்கு கொடுத்து நம்மை தேவனுக்கு முன்பாக உயர்த்துகிறது. அந்த கிருபை இல்லைன்னா நம்ம இப்போ இந்த நேரத்தில் இப்படி உட்கார்ந்து பேசி கொண்டிருக்க மாட்டோம், இப்படி தேவனை ஆராய்ந்து கொண்டிருக்க மாட்டோம் பாருங்க. ஆகவே கிருபை தான் நம் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், கிருபையினாலே நடந்தப்பட வேண்டும் சொன்னால் கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மையோட வேண்டும். நம்முடைய மேட்டிமை கர்த்தர் நமக்கு எதிர்த்து இருக்கும்படியாக செய்யும். கர்த்தரோடு யுத்தம் பண்ணவா நாம் ஆலயத்துக்கு வருகிறோம்? கர்த்தர் நம்ம எதிர்த்து இருக்கும்படியாக நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம். யோசித்து பாருங்கள். நம்முடைய பெருமைகள் எல்லாம் பாதரட்சியை கழற்றி விடுவது போல கழற்றி விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனத்தாழ்மை என்ற அந்த ஆடையை தரித்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லலாம். அப்போ நாம் பின்வரும் காரணங்களை அணிந்து கொள்ளுதல் அவசியம் என்று பேதுரு சொல்லுகிறார். ஒரு விளக்கத்தை சொன்னேன், இப்போ சுருக்கமாக முடிக்க போகிறேன். ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்லி மட்டும் முடிக்க போகிறேன். கவனிங்கள். ஒன்று, நாம் மற்றவரிடம் தாழ்மையாய் நடந்து கொள்வதன் மூலமாக மற்றவர்கள் நம்மை கிறிஸ்துவினுடையவர்கள் என்று அடையாளம் காண்பார்கள். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். நம்ம பார்க்குறவங்க நம்முடைய செயல்களெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறாங்க, இவெல்லாம் ஒரு கிறிஸ்துவனா, இதெல்லாம் எதுக்கு ஆலயத்துக்கு போகிறான், இது ஏன் அல்லேலூயா சர்ச்சுக்கெல்லாம் போகிறான்னு கேட்குற அளவுக்கு நம்ம இருந்தோம் என்று சொன்னால் அது எவ்வளோ கேவலமானது பாருங்கள். இவர்களெல்லாம் ஆலயத்துக்கு போகிறவங்களா, இவர்களெல்லாம் அல்லேலூயா சபைக்கு போகிறவங்களா என்று கேட்க மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். இதுதான் நம்முடைய மற்றொரு புறத்தை காட்டுகிறது பாருங்கள். நாம் தாழ்மை உள்ளவனாக இருந்தால் பாருங்கள், மற்றவரிடம் நாம் தாழ்மையோடு நடந்து கொள்கிற பொழுது அந்த மற்றவர்கள் நம்ம என்ன பண்ணுவாங்களாம், இவர்களெல்லாம் கிறிஸ்து உடையவர்கள், இவர்களெல்லாம் கிறிஸ்துவர்கள், இவர்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், இவர்களை கிறிஸ்து நடத்துகிறார், இவர்களெல்லாம் கிறிஸ்துனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கார் என்று சொல்லுவார்களாம். அல்லேலூயா சொல்லுவாங்களா? சொல்லுங்க. நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய உரையாடல்கள், நம்முடைய நட்புகள், நம்முடைய செயல்பாடுகள், நாம் வசிக்கிற சமுதாயத்தில், வேலை செய்கிற ஸ்தலத்தில் நம்மை கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வெளிப்படுத்தினா நாம் தாழ்மை உள்ளவர்கள். இல்லை, அதை வெளிப்படுத்தாமல் கிறிஸ்துவ நாமத்தை தூஷிக்கிறதா இருந்துச்சுன்னா நாமெல்லாம் பெருமை உள்ளவர்கள், லூசிஃபர் கூட்டத்தை சேர்ந்தவர்கள். லூசிஃபருக்காக தான் ஆண்டவர் செய்தார், கீழே தள்ளிடார். அவன் ஏன் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று நினைச்சான்? தேவனுக்குள்ள எல்லா பவரும் மகிமையும் அழகும் அந்தஸ்தும் மேட்டிமையும் வலிமையும் தனக்கு இருக்கிறதை உணர்ந்தான் பாருங்க. அவர்கள் தான் இன்றைக்கு தாழ தள்ளப்படுகிற ஒரு பிசாசின் கூட்டமாக இருப்பார். மாறாக நம்முடைய தாழ்மையானது கிறிஸ்துவை வெளிக்காட்ட வேண்டும்.
அவங்க தான்ப்பா கிறிஸ்துவங்க. கிறிஸ்துவங்களாக இருந்தாங்கன்னா அவன்லாம் ஒரு நல்ல கிறிஸ்துவம் பாரு. அவன்லாம் மன்னிக்கிறான், ஏற்றுக்கொள்கிறான், எதை சொன்னாலும் அவன் கோவப்பட மாட்டேங்கிறான், எல்லாருக்கும் உதவி செய்கிறான், அதுக்கு உண்டானதை பகிர்ந்து கொள்கிறான். அப்போது இவன் கிறிஸ்துவ உடையவன், இவன் தான் கிறிஸ்தவன், கிறிஸ்து அவனுக்குள்ளே ஜீவிக்கிறார் என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய தாழ்மை நம்முடைய வார்த்தையில், செயலில், நடத்தையில், வேலையில், ஊழியங்களில் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, தேவனுடைய கிருபையும் தயவையும் நாம் என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்வதற்காக யோவான் சுவிசேஷத்தில் 13 வாசித்தோம் அல்லவா? இயேசுவின் இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை போல ஒரு சால்வையை நாம் எடுத்து நாம் அறையிலே கட்டி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கீழே இருக்கிறவருடைய கால்களை கழுவ நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய தாழ்மை நம்மில் வெளிப்படும். கிறிஸ்துவை தேவன் எப்படி உயர்த்தினார் பாருங்கள். எல்லா உலகங்களுக்கும் மேலாக உயர்த்தினார், தன் வலது பக்கத்தில் அமரும்படி செய்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்தும்படி நம்முடைய தாழ்மை வெளிப்படட்டும். மூன்றாவதாக, தாழ்மையினுடைய அடையாளம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது சிலுவை அணிந்து கொள்ளுதல், ரெட்டு உடுத்தி கொள்ளுதல், சோகமாக இருக்கிறது, ஆடைகளில் ஆடம்பரம் இல்லாமல் இருக்கிறது, அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கிடையாது. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தாழ்மையானது நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய முகத்திலும் வெளிப்பட வேண்டும். நம்முடைய முகத்தில் கர்வம், பெருமை, ஆணவம் வெளிப்படக்கூடாது. அப்போ நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவனுடைய முகத்தை நம்மில் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய முகத்தின் ஒளி நம்முடைய முகத்திலே பிரகாசிக்க வேண்டும். அந்த ஒளி நம்முடைய முகத்திலே பட்டு அது பிரதிபலிக்க வேண்டும். உங்களையும் என்னையும் காண்கிறவர்கள் இவர்களல்லவா கிறிஸ்துவர் என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய நற்கிரியைகள் அவர்கள் முன்பாக வெளிப்பட வேண்டும். நாம் செய்கிற நற்கிரியைகளை அவர்களெல்லாம் பார்த்து பரலோகத்தில் இருக்க தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எங்கே வாசிக்கிறோம்? மத்தேயு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய நற்கிரியைகளை பார்த்து பிதாவுடைய நாம் மகிமைப்பட வேண்டும். அவர்களும் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி நம்மை கொண்டு நம்மிடத்தில் வர வேண்டும். இன்றைக்கு சபைகளில் ஒரு பெருக்கம் வர வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு உலக பிரகாரமான காரியங்களில் மூழ்கி போய் உலகத்தின் பெருமையும் செல்வமும் செருக்கும் ஆணவமும் அழகும் அந்தஸ்தும் படிப்பும் இதுதான் நம்ம இன்றைக்கு சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது. நமக்குள்ளே போட்டிகள், பொறாமைகள், காயமகாரம் வருவதற்கெல்லாம் இதுதான் காரணம். நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகளை வெளிப்படுத்தி நாம குழப்பங்களை உண்டு பண்ணுவதற்கு இதுதான் காரணம். மாறாக நாம் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து கர்த்தர் முன்பாக நாம் நிற்கிற பொழுது, கர்த்தர் நாமத்தை உயர்த்துகிற பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார், கிருபை அளித்து நம்மை மேன்மைப்படுத்துகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா? ஆகவே எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ நாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்வோமா? நாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்பணிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்கிற பொழுது கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுக்கிறார். கிருபையினாலே ரட்சித்து கொண்டவர், கிருபையினால் ஆயுஷ் நாளுக்கு பெருக பண்ணுவர். கிருபையின் மேலே கிருபைகளை கொடுத்து ஒரு நாளும் புது கிருபைகளை கொடுத்து நம்மை நடத்துவார், நம்மை தாங்குவார், நம்முடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார், நம் கையிட்டு செய்கிறவர்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மேன்மையான இடங்களில் நம்மை உயர பண்ணுவார். நாளுக்கு நாள் நாம் உயர வளருவோம், பெருகுவோம். வேத வசனத்தின்படியாய் நீங்கள் இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்திலும் பெருக்கத்திலும் நீங்கள் பெருகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மாதத்தில் முதல் நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான உங்களுடைய வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் முற்றிலுமாய் தியானித்திருக்கிறோம் சுவாமி. இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவரே மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளும்படி எங்களை தாழ்த்துகிறோம். கிருபையினாலே நிரப்பப்படும்படி எங்களை வெறுமையாக்குகிறோம். உமக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். எல்லாம் நீர் கொடுத்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் சாதித்தது, நாங்கள் பெற்றுக்கொண்டது, நாங்கள் சம்பாதிப்பது, நாங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் மாற்றம் பெற்றுக்கொண்டோம், உம்மாலே வந்தது என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கரம் பிடித்து நடத்தும், வழித்துணையாய் வாரும், மற்றவர்கள் முன்பாக உமக்கு சாட்சியாக எங்களை வையும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த மாதம் முழுவதும் கையிட்டு செய்கிறவர்களை ஆசீர்வதியும். எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்பட்டவர்களாய் ஆண்டவரை நடந்து மேன்மைகளை கண்டடையும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென் சொல்லலாமா?